your life by ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் உங்களோட ரம்யா பேசுகிறேன். நம்மளோட டாபிக் இன்னைக்கு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஆல் அபவுட் ஹேர் ஃபால். இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம்னால இப்போ உள்ள ஜென்ரேஷனில் மென் ஆஸ் வெல் அஸ் விமென்ஸ் ரெண்டுமே நிறையவே சஃபர் பண்ணுறாங்க. இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பிரேக்கேஜ் நடந்து, அப்புறமா ஹேர் ஃபால் நடந்து, அப்புறமா சில பேருக்கெல்லாம் பால்னஸ்லேயே போய் லீட் ஆகுது. அப்புறமா இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம்னால யங் சில்ட்ரன்ஸ் அஸ் வெல் அஸ் அடல்ட்ஸ், அப்புறமா ஓல்ட் ஏஜ், இந்த மாதிரி எல்லா வயசில் இருக்கவங்களுமே இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம்னால ரொம்பவே சஃபர் பண்ணுறாங்க. ஸோ கிரேயிங் ஆஃப் ஹேர்ஸ் இப்போல்லாம் நவடேஸ் ரொம்பவே யங் ஏஜ்லேயே நிறைய பேருக்கு வருது. இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நிறையவே சோஷியல் எம்பாரசிங் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுது. இந்த மாதிரியான ஒரு சோஷியல் எம்பாரசிங் சிச்சுவேஷனை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், ப்ளஸ் என்னென்ன ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளோட ஹேரோட டென்சிட்டி நல்லாவே திக்காக மெயின்டைன் பண்ணலாம், ப்ளஸ் ஹேர் ஃபாலை ப்ரிவென்ட் பண்ணலாம்னு நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ரெமெடி நம்பர் 1, ஃபெனுக்ரீக் சீட்ஸ். அப்படின்னா தமிழில் வெந்தயம்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஃபெனுக்ரீக். இந்த ஃபெனுக்ரீக் சீட்ஸ்க்கு நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் தி ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்தை இது நிறையவே ப்ரொமோட் பண்ணும். இந்த ஃபெனுக்ரீக் சீட்ஸ் நம்மளோட ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும், ஆல்சோ நம்மளோட ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணும், அப்புறமா நம்மளோட ஹேருக்கு நல்லாவே ஒரு ஷைனினஸ் கொடுக்கும், ப்ளஸ் இது dandruff மாதிரியெல்லாம் ப்ராப்ளம்ஸை ரெடியூஸ் பண்ணும். இந்த ஃபெனுக்ரீக் சீட்ஸை நீங்கள் ஒரு ரெமெடியாக எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஹேர் ஸ்ப்ரே அஸ் வெல் அஸ் ஹேர் ஆயில். ஹேர் ஸ்ப்ரேயாக நீங்கள் யூஸ் பண்ணோம்னா ஒரு பவுல் ஆஃப் ஃபெனுக்ரீக் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. நைட்டே அதை சோக் பண்ணி வாட்டரில் வச்சுருங்க. மார்னிங் இந்த ஃபெனுக்ரீக் சீட்ஸை நீங்கள் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு இந்த வாட்டரை ஒரு கண்டெய்னரில் நீங்கள் போர் பண்ணிவிட்டு இந்த ஃபெனுக்ரீக் என்ரிச் வாட்டரை இங்கே ஒரு ஹேர் ஸ்ப்ரேயாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேரில் அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 or 3 டைம்ஸ் இந்த வீக் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே அமேசிங் ரிசல்ட்ஸ் தரும். இனி ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணோம்னா எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபெனுக்ரீக் சீட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கறி லீஃப், அதாவது ஒரு கையளவு கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்ல ஒரு மீடியம் ஹீட்டில் நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ். அப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபெனுக்ரீக் பவுடரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா இது நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா உங்களோட ஹேரில் இந்த ஃபெனுக்ரீக் ஆயில் மாஸ்கை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கேல்பில் இதை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட ஹேர் இதனால ரொம்பவே ஸ்ட்ரென்தன் ஆகும். இனி ரெமெடி நம்பர் 2, எக்ஸ். எக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி எக்ஸில் நிறையவே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. நம்மளுடைய ஹேரோட க்ரோத்துக்கு ப்ரோட்டீன்ஸ் ரொம்பவே எசென்ஷியல். ஸோ இந்த எக்கை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஜஸ்ட் ஒரு 1 or 2 எக்ஸை நீங்கள் கிராக் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹேரில் அந்த எக் பேஸ்ட்டை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல டேம்ப் ஹேர், அதாவது நல்லாவே ஈரப்பசை இருக்கிற ஹேரில் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஹேரை நல்லா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக் மாஸ்க்கை நீங்கள் 1 இல்லைன்னா 2 டைம்ஸ் ஒரு வீக்கில் தாராளம் பண்ணிக்கலாம். இந்த எக் மாஸ்க்கை நீங்கள் வேறு வேஸில் யூஸ் பண்ணோம்னா எப்படின்னா ஒரு எக் யோக், அதாவது ஒரு முட்டையோட மஞ்சக்கரு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த 3 ஐட்டத்தையுமே நல்லாவே பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு உங்களோட ஸ்கேல்பை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. இனி ரெமெடி நம்பர் 3, ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இதில் நிறையவே வைட்டமின்ஸ் அஸ் வெல் அஸ் நியூட்ரியன்ஸ் இருக்குது. வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் இ இருக்குது, அப்புறமா நிறையவே ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இந்த ஆலிவ் ஆயில் உங்களோட ஹேர்க்குமே நிறையவே ஹெல்த் பெனிஃபிட் ப்ரொவைட் பண்ணுது. ஒரு 1/2 கப் ஹனி எடுத்துக்கோங்க.
அப்புறமா ஒரு 1/4 கப் ஆஃப் நம்மளோட ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஹேர் அஸ் வெல் அஸ் உங்களோட ஸ்கேல்பல் ஏரியாவில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஆலிவ் ஆயில் உங்களோட ஹேரோட ஷைனினஸ்க்கு ரொம்பவே ரெஸ்பான்சிபிள். உங்களோட ஹேரோட லஸ்டை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனி ரெமெடி நம்பர் 4, கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் அப்படின்னா தமிழில் ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்டர் ஆயிலில் நிறையவே வைட்டமின் இ இருக்குது, அப்புறமா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இந்த கேஸ்டர் ஆயிலை எப்படி யூஸ் பண்ணோம்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேஸ்டர் ஆயில் கூட ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கோகோனட் ஆயிலை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனை மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக வார்ம் அப் பண்ணிக்கோங்க, அதாவது ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா இதை உங்களோட ஸ்கேல்பில் நல்லாவே சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க உங்களோட ஹேரில், அப்புறமா உங்களோட ஸ்கேல்பல் ஏரியாவில் மசாஜ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கேல்பை ஒரு டவல் வச்சு நல்லாவே wrap பண்ணிக்கோங்க. ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே wrap பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கேஸ்டர் ஆயிலுக்குமே நிறையவே ஹேர் க்ரோத் ப்ரொமோட் பண்ண கெப்பாசிட்டி இருக்குன்னு நிறையவே ரிசர்ச் சொல்லுது. இந்த மாதிரி கேஸ்டர் ஆயில் ஹேர் மாஸ்க்கை நீங்கள் வீக்லி 2 இல்லைனா 3 டைம்ஸ் கண்டிப்பாக பண்ணி பார்க்கலாம். ரெமெடி நம்பர் 5, ஆலோவேரா. ஆலோவேரா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஆலோவேராவை தமிழில் கத்தாழைன்னு சொல்லுவாங்க. இந்த ஆலோவேரா பிளான்ட்ஸில் இருக்க ஜெல் கண்டிப்பாக உங்களோட ஹேருக்கு ரொம்பவே அமேசிங் ரிசல்ட் தரும். இந்த ஆலோவேரா பிளான்ட்ஸோட ஜெல்லை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் கொஞ்சமாக ஒரு கை அளவு ஜெல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களோட ஹேர் அஸ் வெல் அஸ் உங்களோட ஸ்கேல்பல் ஏரியா, அதாவது உங்களோட தலையிலலாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஆலோவேராக்கு உங்களோட ஹேரோட டென்சிட்டியோட திக்னஸை இன்க்ரீஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் நிறையவே இருந்தால் இந்த மாதிரி ஆலோவேரா ஹேர் மாஸ்க் ஜெல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேரோட டென்சிட்டியோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனி ரெமெடி நம்பர் 6, ஆரஞ்ச் பியூரி. ஆரஞ்சில் நிறையவே வைட்டமின் சி இருக்குது. இது உங்களோட ஹேர்க்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த ஆரஞ்சை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஜஸ்ட் இதை ஒரு பல்ப் மாதிரி ஆக்கிக்கோங்க, அதாவது லைட்டாக இதை பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களோட ஹேரில் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஆரஞ்சுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னா நம்மளோட ஹேரில் இருக்க கெமிக்கல்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ண ஷாம்பூஸில் இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. இது எப்படி நடக்கும்னா நம்ம ஆரஞ்சில் நிறையவே ஆசிட் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த ஆசிட் கண்டென்ட் உங்களோட ஹேரில் சப்போஸ் ஏதாவது ரெசிடியூ ஆஃப் கெமிக்கல்ஸ் இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் பிரேக் பண்ணி வாஷ் ஆஃப் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆரஞ்ச் மாஸ்க்கு ப்ளஸ் நிறையவே ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ உங்களோட ஹேர்க்குமே ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மெல் ப்ரொவைட் பண்ணும். என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் நம்மளோட இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளமை ரெடியூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ஹேர் ஸ்ட்ரைட்னர்ஸ் அஸ் வெல் அஸ் ஹேர் ட்ரையர்ஸை நீங்கள் யூஸ் பண்ண அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சின்ஸ் இந்த மாதிரி ஹேர் ஸ்ட்ரைட்னர்ஸ் அஸ் வெல் அஸ் ஹேர் ட்ரையர்ஸ்னால உங்களோட ஹேருக்கு நிறையவே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ உங்களோட ஹேர் அல்டிமேட்லி டேமேஜ் தான் நடக்குது. ஸோ ஆப்ட் ஃபார் அ மெத்தட் ஆஃப் நேச்சுரல் வே. அப்புறமா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இப்போல்லாம் மார்க்கெட்ஸில் நிறையவே ஷாம்பூஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இந்த ஷாம்பூஸில் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான் நிறையாவே இருக்குது. ஸோ ஆப்ட் ஃபார் அ ஷாம்பூ விச் ஹேஸ் அ நேச்சுரல் இன்க்ரீடியன்ட், அதாவது ஹெர்பல் ஷாம்பூ நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கோங்க. ஹெர்பல் ஷாம்பூஸில் கெமிக்கல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களோட இந்த மாதிரி ஹேர் ஃபால் ரிலேட்டட் பிரேக்கேஜ் அஸ் வெல் அஸ் ஹேர் ரிலேட்டட் கெமிக்கல் இஷ்யூஸ் கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹேர் ஃபால் ப்ராப்ளமும் கம்மியாகும். அப்புறமா ப்ராப்பர் நியூட்ரிஷன். நம்மளோட உடம்பு மாதிரியே தான் நம்மளோட ஹேர்க்குமே ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷன் கண்டிப்பாக தேவைப்படும். நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ப்ராப்பரான ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கணும், அப்புறமா வைட்டமின்ஸ் இருக்கணும், அப்புறம் மினரல்ஸ் இருக்கணும். ஃபேட்டி ஆசிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் எடுத்துக்கோங்க உங்கள் டயட்டில். எஸ்பெஷலி சால்மன்ஸ் அப்படின்னா தமிழில் காளாங்கனி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்புறமா நிறைய நட்ஸ் எடுத்துக்கோங்க. நட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸ், வால்நட்ஸ், கேஷ்யூ நட்ஸ் இந்த மாதிரியான நட்ஸ் நிறைய இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதில் எல்லாமே நிறையவே ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. ஆல்சோ எக்ஸ் நிறைய உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ் டயட்டை உங்களோட டயட்டில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பேலன்ஸ் டயட் உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இந்த 6 ஹோம் ரெமெடிஸ் ப்ளஸ் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஐம் ஷுர் உங்களோட ஹேர் ஃபால் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக கம்மியாகும். உங்களோட ஹேரோட டென்சிட்டியோட திக்னஸ், சப்போஸ் உங்களுக்கு ஹேர் ரொம்பவே தின்னாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஹோம் ரெமெடிஸ் ப்ளஸ் டிப்ஸை நீங்கள் ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அமேசிங் ரிசல்ட்ஸ் தரும். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஃபீட்பேக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ.